ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் முதலீட்டு களம் அன்பிளக்ட். இந்த அன்பிளக்ட் ப்ரோக்ராமில் இந்த வாரம் நீங்கள் கேட்ட கேள்விகளோடு துவங்குகிறோம். அநேகமாக இந்த எபிசோட் பூரா உங்கள் கேள்விகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி, தங்கம் முதலீட்டுக்கான அவுட்லுக் என்ன அப்படிங்கிறது தான். நேர ஷாம்சுந்தர்கிட்ட போவோம். தங்கம் இங்கேருந்து எங்கே போகும்? தங்கம் இங்கேருந்து எங்கேயுமே போகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இருக்க போகுது. கல் போட்ட மாதிரி. ஆமாம், ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான் தங்கம் இருக்கும். ஆமாம், அப்படி தான் இருக்க போகுது. ஒரு ஷார்ட் ரேலி நடந்துருக்கு. ஓகே. ஒன் ஆஃப் த ரீசன் மெயின் ரீசன் நான் பார்க்குறது டாலர் இண்டெக்ஸ் பிலோ 98 இப்போ நடக்குது. அது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சேஞ்ச். ஆமாம், எஸ். அது இவ்வளோ நாளாக நம்ம இந்த வாரும் போதெல்லாம் 100 போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இது $100 இறங்கிட்டே இருந்தது. இப்போ அது ரிவர்ஸ் ட்ரெண்ட் எடுத்திருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த ரீசன். அதை தவிர சைனா கண்டினியூஸ் பையிங், அது ஒரு ஃபேக்டர். மற்றபடி ரஷ்யாவோ போலண்டோ டர்க்கிஸ் இவங்க எல்லாமே தே ஆர் ஆல் செல்லிங். இது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்க தே ஆர் ஆல் வெரி பிக் இன் ட்ரபிள். ஸோ அவங்களுடைய பட்ஜெட் பற்றாக்குறை ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த ரீசன்னால தே ஆர் செல்லிங் கோல்டு. ஸோ இது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அன்லஸ் அதர்வைஸ் ஒரு பெரிய அளவில் டாலர் இண்டெக்ஸ் மறுபடியும் மேலே ஒரு வேளை 92 93 வந்ததுன்னா யூ கேன் சி அ வெரி பிக் ரேலி இன் கோல்டு. அதர்வைஸ் இங்கேருந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். முக்கியமாக இன்றைக்கி என்ன பார்க்கலான்னாக்க சில்வர் $80 கிராஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த 67க்கு அப்புறமா இப்போ தான் இன்றைக்கி $80 கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு புல் பேக் ரேலி தான். அதுவும் 100% அதில் ஒன்றும் நோ டவுட் அட் ஆல். ஏற்கனவே நம்ம போன நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி சில்வருக்கான ஸ்கோப் கோல்டுக்காவது ஓரளவுக்கு இருக்குது. பட் சில்வருக்கு எந்த விதமான பெரிய அளவில் ஏற்றம். உங்களை பொறுத்த மட்டும் அது ஏறும்போது நல்ல விலை வந்ததுன்னா விற்கிறதுக்கு தாராளமாக விற்கலாம். அப்படி தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நான் படித்த வரைக்கும் இன்றைய தகவல் என்னன்னாக்கா, தொடர்ந்து தங்கத்தை விற்கக்கூடிய நாடுகள் 2 நாடுகள், டர்க்கி, ரஷ்யா. 2 பேருமே தங்களுடைய தேவைகளுக்காக விற்கிறாங்க. டர்க்கியை பொறுத்த மட்டும் அவங்க நிறைய கரன்சியை இது வழியாக மேனேஜ் பண்ணுறாங்க. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பற்றாக்குறையை மேனேஜ் பண்ணுறதுக்கே இதை பயன்படுத்தும். எஸ். ஸோ அந்த வகையில் ரஷ்யா தன்னுடைய பட்ஜெட் பற்றாக்குறைக்கே தங்கத்தை விற்கிறாங்கனாக்கா, இப்போ இன்றைக்கி அவங்க பற்றாக்குறை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னும் தங்கத்தை அதிகமாக விற்க வேண்டியது. அது ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா, ரஷ்யாவுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன வருதுன்னாக்கா, இப்போது கச்சா எண்ணெயோடைய விலை பெரிய அளவில் சரிவை நோக்கி பார்த்துருக்கோம். இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா 10% வருது. அவங்களுடைய மார்ஜின் இப்போது ஏற்கனவே ஒரு மாதமாக நல்லா தேவர் வெரி மச் ஹாப்பி வித் தட். ஸோ ஆயில் ப்ரைஸ் கீழே போனால் இன்னும் அதிகம் கோல்டு விற்கணும். இன்னும் கோல்டு, ஏன்னா சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அளவு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு வாலட்டைல் ட்ரேடிங் நம்ம பார்க்க முடிய காலகட்டத்தில் தான் இருக்கும். பெரிய ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் பெரிய அளவு இப்போதைக்கு இல்லைங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக நான் பார்க்குறேன். சரத், கோல்டை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் பயத்தை இந்த கோல்டில் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வி ஆர் கம்ப்ளீட்லி பேக் பை ஃபிசிக்கல் கோல்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ இல்லை 50% டெரிவேட்டிவ்னு சொன்ன உடனே ஸோ ஒரு சாரார் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ETF வாங்கவே வாங்காதீங்க, கோல்டு பீஸ் வாங்கவே வாங்காதீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தங்க கடையிலேயே போயிட்டு ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுங்க சார். இன்னொரு நியூஸ் அது ஒன்று. பட் அதை தவிர இன்னொன்று என்னென்னா, இப்போது இந்தியா கோல்டை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்லேருந்து. இதெல்லாம் ஒரு என்ன பயப்படுறாங்கன்னா, இன்னும் உலக அளவில் மத்திய வங்கிகள் எல்லாமே அவங்கவுங்க செக்யூர் பண்ணிக்கிறது பார்க்குறாங்க. வெளியில் எங்கேயும் வச்சுக்கிறதுக்கு பாண்ட்ஸில் வைக்கிறதோட அவங்கவுங்க நாட்டிலே உள்நாட்டிலே பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்குது. இதனால் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டரும் அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மத்திய வங்கிகள் இந்த மாதிரி ஒரு இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் விற்கிற மாதிரி இல்லை. அவங்களுடைய டேர்ம்
ரீபேலன்சிங் ஆஃப் தேர் அசெட்ஸுங்கிறாங்க. அது தட் மீன்ஸ் ஒரு ஃபாரெக்ஸ் அவங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து வேற ஒரு விதமாக மாற்றிக்கொள்கிறார்களே தவிர அதையும் நம்ம வந்து நம்ம ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரும் வந்து நம்ம அவங்களுடைய நோக்கம் வேற, நம்முடைய நோக்கம் வேற. ஸோ இப்போ கோல்டோட வேல்யூ ஏறி இருக்குல்ல அவங்களுடைய எல்லாருக்கும்? இல்லை, இது வந்து ஷிஃப்டிங் தான் நடக்குது. யாரும் வந்து நியூ பர்ச்சேஸே கிடையாது. அதனால இது வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் வந்து அவங்க அசெட் பேலன்ஸ் வந்து மாற்றி வச்சுக்கிறாங்க. உங்களுடைய தேவை, உங்களுடைய தனிநபருடைய தேவை என்னவோ அதன்படி நம்ம செயல்படவே தவிர உலக செய்திகளை வந்து நம்ம ரொம்ப வாங்கிக்கிட்டு அதுக்காக டே டு டே ஒரு வாரம் வரக்கூடிய செய்திகளை அடிப்படையில் வச்சு நம்ம வந்து நம்முடைய முடிவுகளை அப்பப்போ மாற்றிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் கரெக்ட். இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ இங்கேருந்து நேர எங்கே தாவ போகிறேன்னா எஃப்எம்சிஜி. ஏன்னா நிறைய கம்பெனி ரிசல்ட் வந்துருச்சு. நெஸ்லே, லீவர், மேரிகோ, அப்புறம் டாபர், அப்புறம் வந்து இதுவும் வந்துருச்சு, நம்ம ஜோதி லேப் வந்துருச்சு, நிறைய கம்பெனி வந்துருச்சு. எஃப்எம்சிஜி அவுட்டு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் ஓடிக்கிட்டே இருந்து, மெயினாக இந்த ஐடி மீது அதிக நாட்டம் கொண்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து எஃப்எம்சிஜி அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ரிசல்ட் வந்தப்புறம் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு புத்துயிர் பெற்றதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அதில் ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது சார். ஏன்னா ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு, ஸ்டாக் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ். வால்யூம் க்ரோத் எங்கெங்கே காமிச்சிருக்காங்களோ அங்கே வந்து அந்த க்ரோத் வந்து விசிபிலிட்டி வந்த போது ஷேர் ப்ரைஸஸ் ஹவ் கான் அப். அதே சமயம் வந்து இப்போ நம்ம ஐடிசி வந்து எஃப்எம்சிஜி கேட்டகரியில் கொண்டு வந்தோம்னா அதில் பெருசாக வால்யூம் க்ரோத் ஒன்றும் வரல, ஒன்றும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதனால் அது ஒன்றும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் லைக் லீவர்லாம் கூட பெரிய ஒரு பாசிட்டிவ் ரீசனபிள் ஸோ பட் ஆனால் அது ஐடி அளவுக்கு. ஸோ இட் இஸ் ஐ திங்க் த வர்ஸ்ட் இஸ் ஓவர் சார். அந்த ரிசல்ட்ஸை வச்சு என்ன பார்க்கலான்னா வால்யூம் க்ரோத் இன்னுமே ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருங்கிற ஒரு பார்வையை நம்ம எடுக்கலாம். வேல்யூவேஷன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் நம்ம எஃப்எம்சிஜிக்கு கொடுத்துடலாம். கண்டிப்பாக வாங்கிடலாம் நினைக்கிறேன். எஃப்எம்சிஜியோட கம்பேர் பண்ணுற ஒரு செக்டருக்கு போவோம். விக்கி, ஐடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஎஸில் உள்ள டெக் கம்பெனிஸுடைய வேல்யூவேஷன் வந்து உச்சத்தில் இருக்குது. அப்புறம் இந்த டெக் கம்பெனிஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே உச்சத்தில் இருக்குது. கொரியா வெறும் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே மொத்த இண்டெக்ஸுமே கண்ணாப்பிரான்னு மேலே போயிடுச்சு. இன்னைக்கு காலையில் ஜப்பான் எழுந்த உடனே பார்த்தா 6% 7% அப்பு. ஸோ பார்த்தா ஐடி வேர்ல்டு ஓவர் இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு, நாம் அங்கேயே கல் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்? இது எப்படி மாறும்? இல்லை மாறவே மாறாதா? இந்தியன் ஐடி கதை முடிஞ்சு போச்சா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்து? அப்படின்னு இல்லை இது ஷாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன அந்த ஜப்பான், சாம்சங், ஹெச்கே ஹைனிக்ஸ், அது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் ஸ்டோரிஸ். இது எல்லாமே ஆல் ஆஃப் தம் டிஎஸ்எம்சி, ஆல் ஆஃப் தம் இதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு டேட்டா சென்டர் தீம், அதனால வந்து ஹார்ட்வேர் ஸ்டோரிஸ். ஸோ அவங்கெல்லாம் தே ஹவ் ஆல் கான் த்ரூ த ரூஃப், ரைட்? நம்மள்ட்ட எதுவுமே இல்லை, நம்ம we are a சாஃப்ட்வேர் ஸ்டோரி. ஸோ இஃப் யூ லுக் அட் இட், நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா முதல்ல அந்த இன்டர்நெட் ஏஜ்லேயும் முதல்ல போனதெல்லாம் அந்த சிஸ்கோ, பிகாஸ் அவங்க ரவுட்டர் அந்த ஹார்ட்வேர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி அப்போ வந்து முதல்ல அந்த ஹார்ட்வேர் ஃபைபர் ஆப்டிக் பிளேயர்ஸ் அவங்கெல்லாம் தான், அமெரிக்கா ஆன்லைன், ஏஎல் அதெல்லாம் தான் இதாச்சு. அதுக்கப்புறம் வந்து we had the software players then coming in. ஸோ பட் இங்கே என்னென்னா இன்னும் அந்த மாதிரி ஒரு இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் பீஸ் ஆஃப் நியூஸ் என்னன்னா, ஆந்த்ரோபிக் வந்து அவனே அந்த சர்வீஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சர்வீஸ் கம்பெனி ஏதோ டைப் பண்ணி அவன் கோல்ட்மேன்லாம் வந்து பண்ணுறேங்கிறாங்க. ஸோ எனி நியூஸ் தட் இஸ் கம்மிங் இஸ் நெகட்டிவ் ஃபார் இது. அண்ட் நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ், ஆல் நியூஸ் இஸ் பேட் நியூஸ். பேட் நியூஸ் ஃபார் ஐடியா இருக்கிறதுனால இட் இஸ் ஸ்டாக். இப்போ நம்மளுடைய ஒரு வியூவர் கிட்ட கேள்விக்கு வரேன். சார், என்கிட்ட 15% அலோகேஷன் ஐடியில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு வேறு ஏதாவது ஒரு க்ரோத் செக்டருக்கு போகலாமா, அல்லது வேறு செக்டார்ஸை வாங்கி என்னோடய அலோகேஷனை குறைக்கலாமா? என்ன பண்ணலாம்? இப்போ நீ ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் என்ன பண்ண சொல்லு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இது பண்ணும் சார். டைரெக்டாக சொல்லு. நீ வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துனா என்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. இல்லை, ஓகே, இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் அதே தானே, மளிகை சாமான் மாதிரி தான் இது, அதே தான் இருக்கும். ஓகே, ஸோ அதே தான் இருக்கும், அந்த 5-6 கம்பெனி தான். நீ அண்ணாச்சி மாதிரி இப்போ அட்வைஸ் கொடு, அது எல்லாமே மளிகை சாமான். அப்படின்னா வந்து டாப் 3-4 சர்வீஸ் கம்பெனிஸ்னால் ஐ திங்க் வந்து வித்துட்டு ரீஅலோகேட்டிங் த கேபிட்டல் வுட் பி மோர் ப்ரூடன்ட். ஷாம்,
குறைச்சிக்கோன்ற, வெளியே எடுத்து வேற ஏதாவது growthன்னு ஆமா. பார்த்து போய்க்கோன்ற. தான் பெட்டர். வெரி குட். ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கு அவருக்கு growth stocks ஏதாவது? ஐ மீன் growth sectors growth sectors அவரே பார்த்துக்க சொல்லிடலாமா? ஆக்சுவலாக அதில் வந்து ஐடியில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸை விட இப்போ ப்ராடக்ட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சாஸ் கம்பெனிஸ் அதனால தான் நான் வந்து இது பண்ணேன். அந்த service companies ஓட இல்லைப்பா, எல்லாருக்கிட்டையும் இந்த திரும்ப இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், நிச்சயமாக விப்ரோ இருக்கும். என்ன இதில் இன்னும் கொஞ்சம் இதுவானா ஒருத்தர் டெக்கம் இருக்கலாம், இல்லை இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸு, மோஸ்ட் அன்ஹாப்பி இன்வெஸ்டர்ஸ் அங்கே தான் இருக்காங்க, அது இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அதான் சொன்னேன், மளிகை சாமான் அது மாதிரி தான் லிஸ்ட்டு மாதிரி இருக்கும் அது. இப்போ அதில் போய் என்ன இருக்கும்னு நீ கவலையப்படாத. எடுக்கிறோன்னா அவர் அப்படியே அவர் பார்த்து எடுத்துக்கிட்டோம். எங்கே போனோம்னு சொல்லு நீ. என்ன கேட்டா வந்து FMCG would be FMCG you are confident. yeah it would be a நல்ல ஸ்பேஸ் சார். ஏன்னா டாபர் ரிசல்ட் எல்லாம் வந்து அவங்க ஒரு 2 குவார்டர் முன்னாடியே அவங்க CEO was very clearly saying ரூரல் நல்லா பண்ணுது, அதனால நாங்க வந்து டாபர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல்னு சொன்னார். அது வந்து இப்போ ரிசல்ட் தெரியுது. பட் தே வர் வெரி அப்ஃப்ரண்ட் 2 குவார்ட்டர்ஸ் பேக்கே வந்து அந்த ப்ரெசன்டேஷன், இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் போது அவங்க வந்து ரொம்ப கிளியரா சொன்னாங்க ரூரல் கிரீன் ஷூட்ஸ் ரொம்ப கிளியரா விசிபிளா இருக்குன்னாங்க. அதோட இதுதான் இப்போ வந்து ரிசல்ட்ல பிரதிபலிக்குது ஷாம். I am also quite impressed with most of the FMCG companies. In fact, பேடாக இருக்கிற கம்பெனிஸை கூட நான் வந்து இப்போ பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் இந்த ஆயில் ப்ரைஸ் ஹைக்னால மோசமான லாப வளர்ச்சி, நெகட்டிவ் growth காமிச்ச கம்பெனிஸ் எல்லாம் கூட நான் இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் டைம் அந்த டாபர் அண்ட் மேரிகோவை பற்றி பேசினப்போ டாபர் அண்ட் மேரிகோ பி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, இந்த பியில் போய் யாராவது அதெல்லாம் வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு ஐடிசி வாங்கினவங்க நிறைய பேர் சார். ஆனால் நம்ம பேசினதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி அங்கேயே தான் இருக்கு, டாபர் அண்ட் மேரிகோ 10-12% மேலே போயிருக்கு ஆக்சுவலி. இல்லை அதாவது கிளியராக மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி பாசிட்டிவாக தான் இருந்தது. ஓகே, இது என்ன பிரச்சனைனா நம்ம மக்கள் வந்து கம்பெனி என்ன சொல்லுதுங்கிறத கூர்ந்து கவனிக்கிறது இல்லை, வெறும் விலையை பார்த்து நம்ம வாங்குகிறோம், பி ரேஷியோ பார்த்து. எப்போவுமே கம்பெனி என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத ஒரு காலாண்டு இல்லை, தொடர்ந்து ஒரு 3-4 காலாண்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, நீங்கள் 4 குவார்ட்டர்லி கான்காலை போட்டுட்டு இந்த கம்பெனியினுடைய பேச்சு வந்து முன்னாடி இருந்ததோட நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா ஒவ்வொரு கான்காலில் ப்ரோக்ரெசிவாக நீ கிளாடை கேட்டேன்னா கிளாடு சொல்லும் இல்லை அவன் டோன் வேறு மாதிரி இருக்குது, இப்போ நல்லா பேசுகிறான். ஸோ இன்றைக்கி அவ்வளவு சிம்பிளாக இன்றைக்கி டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு. டெஃபினட்டாக வந்து நீங்கள் படித்தா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓல்டு ஸ்கூல் நாங்கள்லாம் ஃபுல்லாக படிப்போம், பார்த்தேனாக்கா உனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது பெட்டராக இருக்குன்னு கமெண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம், மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி. அது வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்றது தெளிவாக தெரிஞ்சுது. இங்கேருந்தும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சார். ஐடிசி வித்துட்டு நான் இது இந்த 3க்கும் மாறிக்கலாமா, டாபர் மேரிகோ ஹெச்எலுக்கு மாறிக்கலாமா? அது வந்து டஃப் ஒன்று. அதாவது ஏன்னா வந்து இப்போ விலை ஏறிடுச்சு. நீ இதே போன வாட்டி என்ன இதே கொஸ்டினை கேட்டிருந்தா நான் கண்ணை மூடிட்டு எஸ்ன்னு இருப்பேன். ஓகே, பிகாஸ் இப்போ என்னோட வியூ அதான் as far as that is concerned. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஐடிசி. நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குன்னா எங்கே இருந்தால் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குமோ அந்த இடத்துல போய் நம்ம உட்கார வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுதான் இதில் மெயின் ரீசன். மேபி கரெக்ஷன் வந்தால் மேபி ஒரு வாய்ப்பு கிடைச்சா இட் மே பி இன்ட்ரெஸ்டிங். டாபர் அந்த அளவுக்கு மூவ் ஆகலன்றது என்னுடைய ஒப்பீனியன். மேரிகோ நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ மேபி ஒரு 10% இறங்கினா மேபி இட் மே பி இன்ட்ரெஸ்டிங். சார் நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின் வந்து ETF என்ன சொன்னீங்க, இந்த கோல்டு வந்து சார் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா we are completely backed by physical goldன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க ETF வாங்குனீங்கன்னா அந்த AMC company was buying similar amount of physical gold. இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கு. கவர்மெண்ட் பண்ணல, அவங்களே தான் பண்ணிக்கிட்டாங்க, பர்மிஷன் வாங்கி பண்ணிக்கிட்டாங்க, இவங்களா கேட்டு வாங்கி பண்ணிக்கிட்டாங்க. கவர்மெண்ட் இதுக்கு இந்த நீங்க ETF வாங்குறீங்கன்னா அது அவங்க டெரிவேட்டிவ் அந்த பொசிஷன் எடுத்துக்கலாம், பிசிக்கலா வாங்க வேண்டாம். அது ரொம்ப நம்ம அவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அது எதுக்குன்றது பாருங்க. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கினா ஃபாரெக்ஸ் செலவு இருக்குது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது. பட் இட் இஸ் ஸ்பெகுலேட்டிவ். ரெண்டு அதில் வந்து 50-50 எடுத்துக்கலாம். அந்த வந்து அது அப்படியே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம், அது சம்டைம் நெகட்டிவாகவும். சார் இது விஷயம் எதுக்கு கேட்குறேன்னா there is a lot of fear mongering in the markets that நீங்க you better buy physical gold rather than going and buying. நாட் நெசசரி. நம்ம ரொம்ப அதில் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு போர்ஷன் தான் அதில் வந்து ஃபியூச்சரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்களே தவிர இட்ஸ் நாட் வெரி ரொம்ப சின்ன போர்ஷன் தான். அதனால அது மேனேஜபிள் தான். ஸோ இப்போ தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த SIP போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்ட்ஸ், அதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் மறுபடியும் இப்போ பிசிக்கல் கோல்டே வாங்கிக்கிறேன். இல்லை வேண்டாம், அது ஐ திங்க் தே கேன் கண்டினியூ. ETF முதலீடு செய்வது நல்லது தான், அதில் ஒன்றும் எனக்கு டவுட்டே கிடையாது. ஒன் மோர் திங், இப்போ இல்லை முக்கியமான விஷயம்,
நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, ஏஎம்சி இண்டஸ்ட்ரி கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திடுங்க. ஏன்னா இதை 2 பேர் வந்து நீங்கள் ஏதோ அவங்களுக்காக பேசுகிறீங்கன்ட்டுவாங்க. நம்மளும் ஆர்டினரி ஒரு இன்வெஸ்டர் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னாக்கா 2-3 டேட்டா சொல்லிடுறேன். இந்த சுகரை பற்றி லாஸ்ட் டைம் நம்ம பேசணும். அதனுடைய நெக்ஸ்ட் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லலான்னு பார்த்தாக்கா, கவர்மெண்ட் ரொம்ப சுகர் மேலே கொஞ்சம் லவ்வாக இருக்காங்க. யூபி எலெக்ஷன் வருது, கவர்மெண்ட்டுக்கு சுகர் மேலே லவ் வந்துருச்சு. அடுத்தது எல்லாருமே நெக்ஸ்ட் இந்த இதுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம், ஏன்னா அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எப்போவுமே யூபி எலெக்ஷன் முன்னாடி எம்எஸ்பி விலையை கூட்டுவோம், இது எப்போவுமே நடக்கும். ஓகே, ஸோ அதனால் ஆனால் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அதிக எத்தனால் பண்ண விடணும். அதுக்கு இப்போ நீ சுகர் ப்ரைஸ் ஒரு 43-44 போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 50 ரூபா போயிடும் சக்கரை விலை. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணோம். சுகரையே அதிகம் விலைக்கு விற்க அலோவ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் வரணும். இதெல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்ட முதலீடுகள். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த எல்னினோ சப்ஜெக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்ப்போம், வில் சி வெயிட். இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக வந்து நம்முடைய இந்தியாவில் வந்து ரிசர்வாயருடைய பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து பிலோ 40% இருக்குது. அது பெரிய கவலை சார். மழை வேற வராதுன்னு 38% தான் இருக்குது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இது 10% ஜாஸ்தி. அதையும் நம்ம வி ஹவ் டு அதை கன்வே பண்ணணும். பட் இருந்தாலும் என்னென்னா, இப்போ வரக்கூடிய இந்த சூப்பர் எல்னினோ இதெல்லாம் பார்க்கும்போது அது சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து சவுத் இந்தியா வந்து ரொம்ப 40% கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற மொத்தம் ரிசர்வாயரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 40%க்கு மேலே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸ்டோரேஜ், வாட்டர் ஸ்டோரேஜ். பட் நம்ம ஒரு விஷயம், சவுத்துக்கு வந்து வாட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேகமாக பண்ணுறோம், நம்மளுடைய அர்பனைசேஷன் வேகமாக நடக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து இண்டஸ்ட்ரியலாவோ அல்லது ரெசிடென்ஷியல் லேண்டாவோ மாற்றுற அந்த ஒரு மாற்றமும் அதிவேகமாக நடக்குது. இது எல்லாம் நடக்கும்போது நமக்கு வந்து நம்மளுடைய நீராதாரம் பெருகலை. சவுத்துக்கு வந்து வாட்டர் இஸ் த பிக்கெஸ்ட் எக்கனாமிக் ரிஸ்க். எஸ்பெஷலி என்ன சொல்கிறாங்க, கர்நாடகா, தமிழ்நாடு, ஈஸ்ட் இந்தியா, ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிற இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு நோட்டிஃபைடு அளவில் ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ என்னோட செக்டாரில் வந்து ஐ எம் வெரி மச் புல்லிஷ் ஆன் மறுபடியும் சுகரில். நான் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் என்னோட கவுண்டர் அப்படியே தான் வச்சு. சார் கிளியர், டில் தட் எலெக்ஷன் இஸ் தேர் யூ வில் மேக் மணி, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. ஓகே, நான் ஆனால் வாங்க மாட்டேன். நான் என்னுடைய அந்த இன்னிங்ஸ் முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் வந்து நான் முதலேருந்தே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு நல்ல நேரம் அப்போ நம்ம பேசினப்பே ஆரம்பிச்சிருச்சு, அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை சார். இவர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சுகர் சாப்பிட்ற மாதிரி கண்ணாமண்ணா சுகர் ஸ்டாக்கை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கை சுட்டுக்க வேண்டாம், ஜாகிரதையாக. கண்டிப்பாக இது வந்து ஹைலி வாலடைல் செக்டர், ஹைலி வாலடைல் டு பாலிசி. இப்போ இன்னைக்கு கூட நான் க்ளோஸ்லி மானிட்டரிங். இன்னைக்கு சுகர் ஸ்டாக்லாம் நிறைய விழுந்திருக்கு. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, க்ரூட் ஆயில் ஏற இதுவும் சுகர் கொஞ்சம் மேலே ஏறும். க்ரூட் ஆயில் நேற்று 10% டவுன் ஆனோன்னு இங்கே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கோ டு கேர்ஃபுல்லி மானிட்டர். சூப்பர் எல்னினோன்னு சொல்றீங்க. சூப்பர் எல்னினோ வந்தாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் மழை வராது. மழை வரலைன்னாக்கா விவசாயிகள்லாம் வந்து பம்ப் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து வெயில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு கூல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய பவர் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த வருஷம் பவர் செக்டாரில் கன்சம்ஷன் நுகர்வு அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? இப்போ சொல்லலாம். நான் மறுபடியும் திருப்பி வந்தீங்கன்னா அடுத்து நான் காப்பருக்கு வந்துடுவேன். நீங்கள் பவரை முடிப்போம். இப்போ பவரில் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஏன்னா ஏன் நான் சொல்லணும்னா, ஒரு வியூவர் கேட்ட கொஸ்டின் இருக்குது. பவர் செக்டரில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, நல்ல growth இருக்குமா, பவர் ஸ்டாக்ஸை வாங்கலாமா, இதான் அவங்க கொஸ்டின். பவர் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்டாக் வாங்கலாமா, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பவர் ஸ்டாக்கே வாங்கலாம் நேராக. அப்போ என்ன மாதிரி, அப்போ என்ன சோலாரை வாங்கணுமா, இல்லை ஹைடலில் வாங்கணுமா, ஹைட்ரோ வாங்கணுமா? சோலாரில் நிறைய சிக்கல் இருக்குங்க சார். ஏன்னா அந்த செல்லுக்கு உண்டான டேக்ஸ்லாம் இது பண்ண உடனே ஸ்டாக் எல்லாமே வந்து நிறைய கீழே போகுன்ற மாதிரி நியூஸ் எல்லாம். சோலார் வேண்டாங்கிறீங்க? சோலார் ஸ்டாக்ஸ் வந்து வேண்டாம். அப்போ எப்படி பவர் எப்படி ப்ளே பண்ணுறது? பவர் பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பவர் கிரிட் மாதிரி ஸ்டாக் பார்க்கலாம். பவர் கிரிட்டா பிஜி இன்வெர்ட்டா? இல்ல பிஜி இன்வெர்ட் கிடையாது சார். பிஜி இன்வெர்ட் கிடையாது. பிஜி இன்வெர்ட்டை வாங்க கூடாது. நிறைய பேர் கையை சுட்டுட்டு இருக்காங்க பிஜி இன்வெர்ட் வாங்கிட்டு. சரி, இப்போ அதே கொஸ்டின் இப்போ அவர்கிட்ட ஐடி ஃப்ரெண்டு கேட்ட கேள்வியே மற்ற நண்பர்களுக்காக நான் கேட்குறேன். இப்போ என்கிட்ட பிஜி இன்வெர்ட் இருக்கு. ஓகே, நான் வாங்கினது 120 ஆவரேஜ் வச்சுப்போமே இருக்கு. இப்போ 94-5 இருக்கு சார். அதை வித்துட்டு வேற ஏதாவது நல்ல விஷயத்துல காசு போட்டுக்கோங்க சார். நிறைய பேர் பிஜி யூனிட் வாங்கிட்டு இப்போ வெளியவே சொல்ல மாட்டாங்க. அதை வாங்கினதையே நிறைய பேர் மறைச்சிடுறாங்க. நீங்க நாளை பண்ண வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு போர்ட்ஃபோலியோ வந்ததுன்னா, பூதாகரமான பிஜி யூனிட் வந்து 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு 90 ரூபாயில இருக்கு. அது சொல்லவே மாட்டாங்க. நான் வந்து இதை
ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன் 130 140 நிறைய பேர் மாட்டியிருந்தாங்க. 100 ரூபாய் இந்த பிஜி இன்வெட். நான் என்ன சொன்னேன், கிண்டல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி. நான் என்ன சொன்னேன்னாக்கா, நீங்கள் இதை விற்றுட்டு அப்படியே பவர் கிரிட் ஷேருக்கு மாற்றிக்கிங்க, நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இப்போ பவர் கிரிட் நல்லா ஏறி வந்துச்சு அந்த லெவல்லேருந்து. இப்போ அதே பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பிஜி இன்வெட் இருக்குது, விற்றுட்டு நான் பவர் கிரிட் வாங்கலாமா? நான் சிம்பிள் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். ஆல்ரெடி கீழே போயிடுச்சு, இப்போ நீங்கள் அதை வித்துட்டு வாங்க. ஆல்ரெடி இது டேமேஜஸ் கம்ப்ளீட்லி ஹேப்பன். இல்லையா? அதான் இல்லைப்பா, டேமேஜ் இல்லைப்பா. ஏன்னா 2 வருஷம் டிவிடெண்ட் அந்த இது வந்திருக்கு, அந்த ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அது ஒன்றும் பெரிய டேமேஜ் இல்லை. அதில் அது பணம் வந்துருச்சு, நஷ்டம் இல்லை. நீங்கள் இன்னொரு 10 பவர் கிரிட் டபுள் ஆயிடுச்சு. இல்லை டபுள் ஆகல, பவர் கிரிட் 50% ஏறி இருக்கு, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஓகே, அது ஒன்றும் இல்லை, we can still do it now சார். இப்போ பண்ணலாம் சார். ஒப்பீனியன் வந்து இது ஃபாலோ பவர் ப்ரொடியூசிங் கம்பெனிஸா வாட் பவர் டிரான்ஸ்மிஷன் எப்படி டிரான்ஸ்மிஷன் ஓகே. ஏன்னா பவர் ப்ரொடியூஷன்னா மறுபடியும் நான் வந்து ஹைட்ரோ பவர் இது என்ன தண்ணி இல்லாத நேரத்துல போய் இல்லை சோலார் ஹைடல்லாம் வேணாட்டோம், தண்ணி கிடையாது, ஹைடல் கிட்ட போகக்கூடாது, சோலார் வேண்டாங்கிறாரு அவரு. ஓகே, இப்போ நாம வந்து அடுத்தது வந்தது டிரான்ஸ்மிஷன். ஏன்னா இவ்வளோ பவர் இட் ஹாஸ் டு மூவ் இல்லை அக்ராஸ் த கண்ட்ரி, அதுக்காக சொன்னார் ஐ இஸ் புல்லிஷ் ஆன் பவர் கிரிட். ஸோ நான் அதில் கிளாரிஃபை பண்ணேன். ஏன்னா எப்போவுமே நம்ம பேட் லக் பாருங்கள், பவர் கிரிட்டுக்கு நல்லா பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யார்கிட்டையுமே பவர் கிரிட் இல்லை, எல்லாரும் வச்சுருக்கிறது பிஜி இன்வெர்ட்டர் என்ன. ஸோ அதுதான் பிரச்சனை. இப்போ நான் அதை தான் நான் திரும்ப கேட்குறேன். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இந்த பிஜி இன்வெர்ட்டர் பயங்கர தண்டோரா போட்டு டெய்லி வீடியோ போட்ட காலத்துலேயே நான் வந்து இதை வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் அதை வாங்குங்கன்னு ஒரு நாள் ரொம்ப வெறுத்து போய் கூட சொன்னேன். ஆனால் அதுக்கும் என்கிட்ட வந்து யாரும் ஒத்துக்கல, சண்டை தான் போட்டாங்க. எனிவே இல்லை, பவர் கிரிட்ல வந்து இந்த ப்ரைஸ் வேல்யூவேஷன்ஸ் ஆர் ஓகே, ஒன்றும் பெருசாக ரீசனபிளாக தான் இருக்கு. குட் க்ரோத், டிவிடெண்ட் டீல் இஸ் வெரி குட் ரைட் நவ. பெரிய கேபெக்ஸ். சரி, இப்போ பவர் செக்டர் இப்படி இல்லைன்னா வேற எப்படி ப்ளே பண்ணலாம்? எனி அதர் வே டு ப்ளே த பவர்? பிஎஃப்சி ஆர்இசி கிடையாது, பிஎஃப்சி ஆர்இசி. ஸோ பிஎஃப்சி கடன் கொடுக்குற கம்பெனி, அது ஒன்று. கேபிள்ஸ் பவர் வந்து நாட் ஜஸ்ட் இது இந்த எல்னினோ மட்டும் இல்லை ஷாம், அது அனதர் இது ஹியூஜ் டேட்டா சென்டர் பிளே, ஸ்ட்ரக்சரல் ஸ்டோரி. இந்தியா பொறுத்த மட்டும் இட்ஸ் a best proxy. எப்படி ஒரு காலத்துல பேங்கிங்கோ இன்னைக்கு பவர். கரெக்ட். அது வந்து அண்ட் இன்னொரு பாயிண்ட், ஐ திங்க் ஒரு 3-4 எபிசோட் முன்னாடி நீங்க இது பண்ணது, நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு பவர், பட் வந்து இந்த ஆயில் ஷாக் போது யூ மென்ஷன் அந்த 3-4 monthsல இட் ஹஸ் பிளேட் அவுட். ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் இட் அவுட். த எலக்ட்ரிக் vehicles, both 2-wheelers and PV have gone through the roof. ஐ எம் வெரி புல்லிஷ். இன்ஃபேக்ட் எனக்கு நான் வாங்க விரும்புகிற ஒரே கார் BYD SUV, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி. சும்மா சைனா கீனெல்லாம் சொல்லாதீங்க, அந்த மாதிரி வண்டி உங்களுக்கு கிடையாது. அவ்வளோ பியூட்டிஃபுல் கார் அது. என்னமோ இங்கே சப்ளை சரியா இல்லை, பட் அந்த மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து சூப்பர் லேட்டிங். டூ வீலரை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யாருமே வந்து நான் எலக்ட்ரிக் 2 வீலர் ஸ்கூட்டர் பர்டிகுலராக வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். யூ ஷுட் பை ஒன்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிகாஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் டோட்டலி இன் ஃபேவர் ஆஃப் எலக்ட்ரிக். And it's easy also. And you can see that in the numbers also, Sham. Atherலாம் வந்து numbers நிறைய ஸ்கூட்டர், நீ வந்து மில்லியன் வெஹிக்கிள்ஸ் விற்கக்கூடிய இடத்துக்கு ஸ்கூட்டர் வரும். பைக்கில் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் நம்ம. அது பைக் என்னமோ தெரியல, இன்னும் நமக்கு வந்து நாய்ஸ் கேட்டே பழகிட்டோமா. அந்த எலக்ட்ரிக் ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறாங்க. Do you know that? எலக்ட்ரிக் பைக்கில் நாய்ஸ் போட்டிருக்கு. ஆமாம், இல்லைனா எப்படி வரதே தெரியாது. அது சரி, கார்லயும் அப்படிதான், பட் கார்ல அப்படிதானே பண்றோம். பைக்ல வைக்கிறாங்க நாய்ஸ். நீ வந்து சூப்பர் பைக் வச்சுன்னு வச்சுக்கோ, ரொம்ப பவர்ஃபுல் எலக்ட்ரிக் பைக்னா நாய்ஸ் வைக்கிறாங்க, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. எனவே EV இஸ் a solid play in my opinion. ஸோ வேற என்ன கேபிள் கம்பெனிஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஐ திங்க் க்ரௌடட் ஸ்பேஸ் ஆயிடுச்சு. வேல்யூவேஷன் கீழே வந்திருக்கு, இப்போ நல்லா கீழே வந்துருச்சு டிரான்ஸ்ஃபார்மர். யாருக்கும் நம்பிக்கை இல்லை. எனக்கு கேபிள் ரொம்பவே பிடிச்சிருக்கு பிகாஸ் பர்டிகுலர் இந்த EHV அதெல்லாம் நல்ல ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் NTPC அந்த மாதிரி கம்பெனிஸ், தெர்மல் பவர், கோல் இந்தியா நல்ல பையா. நான் போரிங் ஸ்டாக்ஸில் வச்சிருக்கேன். ஸோ ஐ எம் அன் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி இன் கோல் இந்தியா. ஸோ கோல் இந்தியா வந்து இட் இஸ் 12% காம்பவுண்டர், 10-12% காம்பவுண்டர் ஃப்ரம் இயர் வாங்கலாம். இட்ஸ் நாட் a bad investment. இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஓஎஃப்எஸ் போட்டுருக்காங்க கோல் இந்தியால திருப்பியுமா. ஆமாம், 475 ரூபா விலையை பார்த்தா கையெல்லாம் ஆடும் அவங்களுக்கு, வித்துடணும். எனிவே அதுக்கப்புறம் கீழே வரும்ல. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு நேற்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க OFS in coal India. Okay, so we have coal producing companies, coal இல்ல NTPC அந்த மாதிரி companies, அப்புறம் வந்து transmission companies, exchange, power exchange. What about companies which are into capex, thermal capex like BHEL? There was one company which I used to own in our portfolio also, but we sold at a high rate. It fell from there to very low price of sub 100.
or around 100, I don't remember. It came down a lot. From 500, 600, it came to 100. From there, it's gone back to 600. GE Power. Crazy. என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு பவரில் வந்து they are solving one small problem, அந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன், சல்ஃபரை ரிமூவ் பண்ணுறது. அவ்வளோ விலை போயிருக்கு. அதனால் நிறைய பவர் ஸ்டாக்ஸ் நிறைய பணம் கொடுத்துருக்கேன். இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் பை ஹியர். பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதே வந்து ஐ மீன் நடக்கும்னு நினச்சோம். பட் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் அந்த பாலிசியில் நிற்பாங்கன்றது எனக்கு டவுட்டு. தள்ளி போடுவாங்க, டெட்லைன் எல்லாம் தள்ளி போட்டால் அப்போ பிஸ்னஸ் வராது இல்லையா. பட் எப்படியோ ஷேர் போயிடுச்சு, எதனாலன்னு தெரியல. மேபி அவங்க 75% ஓன் பண்ணுறதுனால ஃப்ளோட்டிங் ஸ்டாக் இருக்காது, அதான் ரீசனாக இருக்கலாம். எனிவே, ஸோ வி ஆர் புல்லிஷ் ஆன் பவர். ஃப்ரம் வாட் இட் லுக்ஸ் லைக் வி ஆர் வெரி புல்லிஷ் ஆன் பவர். ஏன்னா எலெக்ஷன்னாலையா பவர்னு நம்மளும் இங்கே உட்காந்து ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்மளும் பவரை பற்றி பேசுகிறோம். எனிவே, ஸோ பவர் செக்டர் சீம்ஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங். லாஸ்ட்டாக ஒரு செக்டரை பற்றி பேசுவோம். நீங்கள் யாராவது அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்றது முதல்ல சொல்லுங்கள். டிஃபென்ஸ் நான் பண்ணல. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? 1-2 இப்போ இல்லை, முன்னாடியே. டேட்டா பேட்டர்ன் இல்லை ஷாம், இது வந்து ஹை எனர்ஜி பேட்டரின்னு ஒரு சின்ன தேர் லைக் த சோல் சப்ளையர் ஃபார் சப்மரீன்ஸ் அண்ட் அதை தவிர இந்த பாரத் ஃபோர்ஜ். ஸோ டிஃபென்ஸில் எனக்கு என்ன பிரச்சனைனா, டிஃபென்ஸ் நான் நிறைய பணம் ஹெச்ஏஎல்ல பண்ணேன். பட் somehow I missed out on many of the other things. டிஃபென்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரே ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு, லாங் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள், அப்புறம் வந்து ஆர்டர் புக் பேஸ்டு வேல்யூவேஷன். எனக்கு ஜென்ரலாக ஆர்டர் புக் பேஸ்டு வேல்யூவேஷன் உள்ள கம்பெனிஸை ஹை வேல்யூவில் வாங்குறது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு வந்து 2008 நான் அதுதான், இந்த கிராஷ் ஆகும் மார்க்கெட்டு, இந்த மாதிரி நீங்கள் வெறும் ஆர்டர் புக்கை வச்சு பண்ணுறீங்க, லாபத்தை வச்சு தான். என்னை பொறுத்த வரைக்கும் லாபத்தை வச்சு தான் நிறுவன மதிப்பு அடிப்படையாக எடுத்துக்கணும். டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி ஆர்டர் புக்கை பேஸ் பண்ணி வேல்யூவேஷன் கொடுக்குறதுங்கிறது என்றைக்குமே இட் ஓன்ட் எண்ட் வெல். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து டிஃபென்ஸ் மேலே ஒரு ஸ்லைட் ஒரு ஃபியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் பேரிஷ், பட் என்னுடைய மென்டல் மேக்கப்புக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ சரியாக வராது. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? நான் பண்ணல சார். இது ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் ஆல்சோ வேல்யூவேஷன் ஹெச்ஏஎல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஷாம், நீங்க சொன்ன மாதிரி. ஹெச்ஏஎல் நல்ல கம்பெனி. அது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ல ப்ராப்ளம் இல்ல. 2014-15ல 1 இயர் இருந்ததுல இருந்து இப்போ வந்து அரௌண்ட் 400 டேஸ். அது கொஞ்சம் கவர்மெண்ட் சென்சிபிளா பண்ணாங்க. அதை லைக் மைல்ஸ்டோன் பேஸ் பேமெண்ட்ஸ் கொடுத்து. ஹெச்ஏஎல் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ப்ராடக்ட் இன்னும் சரியா இட் இஸ் நாட் கம் டு ப்ராப்பர். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதான் ப்ராப்ளம். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் டிஃபென்ஸில் எதுவும் பண்ணதில்லை. மெயினாக நம்ம லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து இந்த லாஸ்ட் எபிசோட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரூட் ஆயில் வந்து டக்குன்னு விழ ஆரம்பிச்சிது. அது இந்த ஒபெக்லேருந்து யூஏஇ வெளியில் வந்தது. அது வந்து ஒரு நியூஸ் வந்தது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் வந்து ஒபேக்லேருந்து இப்போ இருக்கிறதே 13 கண்ட்ரிஸ் தான் அதில் இருக்குது. இன்னும் 2 பேர் வெளியே போயிடுவாங்களா? நீங்கள் எலெக்ஷன் மாதிரி சொல்கிறீங்க, கூட்டணியிலேருந்து வெளியே வர மாதிரி. ஏன்னா இதனால தான் சப்ளை வரக்கூடிய, பட் இம்மீடியட்டாக இல்லை. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 6 or 8 months வரைக்கும் யூ ஹவ் டு சி தட் இந்த பெயின் வந்து இருக்கத்தான் செய்யும். இந்த க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் வில் பி அரௌண்ட் இந்த 100ல உடனே இறங்காத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தெர் இஸ் இந்த ப்ரொடக்ஷன் வந்து அதில் இன்னும் முக்கியமான என்னென்னா, 2 கண்ட்ரி மட்டும்தான் வந்து சவுதி அரேபியா அண்ட் யூஏஇ, இந்த 2 பேர் மட்டும்தான் இம்மீடியட்டாக அவங்களால வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ண. யூஏஇ இப்போ ஷூராக பண்ண போகிறாங்க, அது 100%. அண்ட் நமக்கு கொடுக்க போகிறாங்க. எஸ், 100 ரெண்டுமே. ஸோ இது இந்த ஷார்ட் டேர்மில் வந்து அவங்களால மட்டும் பண்ண முடியுங்கிறதுனால தான் அவங்க வந்து வெளியில் வந்துட்டு நம்ம பாட்டு டீலை போடலாம், மார்க்கெட் ஷேரை இப்போவே. ஏன்னா ரஷ்யா வரதுக்கு முன்னாடி தே வாண்ட் டு கெட் இன் டு தட், அந்த அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு ஒரு டவுன் த லைன் பார்த்தாக்கா 1 year கழிச்சு, ஐ திங்க் நான் லாங் டேர்மில் சொல்கிறேன், மேபி வெரி ஷார்ட், இப்போல்லாம் எல்லாமே வந்து வெரி ஷார்ட் டியூரேஷன்லேயே எல்லாமே வி ஆர் அச்சீவிங் எவ்ரி திங். ஸோ 6 months கழிச்சு நான் ஐ ஃபீல் த க்ரூட் ஆயில் வில் கம் டவுன் டு த நார்மல் ஸ்டேட்டஸ் வரும். நான் சொல்கிறது கேட்டால் கவர்மெண்ட் காது குளிர்ந்து அந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். டெல்லியிலேயே இப்போ சம்மர் இருக்காது, குளிரும். இல்லை, ஒரு தடையும் வந்து இந்த 115க்கு மேலே போய் அதனால் சஸ்டெயின் பண்ண முடியாது. வெரி வெரி டஃப் திங். நமக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு இந்த குறுகிய காலகட்டத்திலே நம்ம கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு சில மாதங்களில் 3 மாதம் தான் வச்சுங்களேன். 3 மாதத்தில் 1 லட்சம் கோடிங்கிறது இந்த நம்ம நாடே தாங்க. அதனால தான் ஆயில் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது நெக்ஸ்ட் அப்படி ஆயிடுச்சு. இது என்னென்னா, ஒரு பக்கம் சப்ளை வரலன்னு நீங்கள் டிமாண்டே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுனாக்கா, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி தே மே ஹவ் டு ரெடியூஸ் த ப்ரைஸ். இதில் இன்னொரு விஷயம் இந்த ஆயிலோட சேர்ந்து வந்தது, அதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த போர்
வந்த அதே நேரத்தில் இந்தியா நெகட்டிவ் எஃப்டிஐ நாடாக மாறியது. பணம் இங்கே வரதுக்கு பதிலாக இங்கேருந்து வெளியே போக ஆரம்பிச்சது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இல்லாத ஒரு நிகழ்வு இது. ஸோ இந்த பணம் ஒரு பக்கம் வெளியே போகுது, இன்னொரு பக்கம் நம்ம கச்சாக்கு தேவையான டாலர் அதிகமாகுது. அதான் இன்றைக்கி $95 வந்து நிற்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து எப்படியாவது ஆயில் ப்ரைஸ் கீழே வந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். இந்த ப்ரெஷர் தாங்காது ஆக்சுவலாக கரன்சி மேலே. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ கவர்மெண்ட் வேறு ஏதோ ஒன்று பண்ணி வெளியிலேருந்து பணம் உள்ளே வர மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்தர் எஃப்டிஐ மறுபடியும் கொண்டு வரதோ, அல்லது என்ஆர்ஐஸே நிறைய வந்து பணத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்களும் நிறைய வேகமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட், நல்ல இன்ட்ரெஸ்ட் வர டெபாசிட், மேபி 8-9% கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி எதாவது பண்ணாக்கா அப்போ வந்து ரிலீஃப் கொடுக்கும். பட் அட் த மூமெண்ட் ஆயில்னால இந்தியன் எக்கானமி பெரும் அழுத்தத்தில் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் டீசல் விலை ஏற்ற வரலாம் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ எனி டைம் வந்து உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறலாம். ஏன்னா மானியமாக, அதாவது அரசு 1 லிட்டர் பெட்ரோல் விற்றா ₹30 லாஸ் பண்ணுது, 1 லிட்டர் டீசல் விற்றா ₹100 லாஸ் பண்ணுது. ஸோ இந்த ₹100 லாஸுங்கிறது வந்து காம்பன்சேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு செக்டர் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உறுதியாக இந்த அடுத்த நிதி ஆண்டில் இந்த செக்டர் வந்து பயன்பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ரயில்வே டெஃபினட்டாக ரயில் ஃப்ரேட் அண்ட் ரயில்வேஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸ்க்கு டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் வந்து நல்ல கிராக்கி இருக்கும். ரோட்லேருந்து டிரான்ஸ்போர்ட், தட் இஸ் ஃப்ரைட் வந்து ரயிலுக்கு மூவ் ஆகிறது உறுதின்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் சம்திங். அது இது வந்து எப்படி ஈவிக்கு இந்த வார் கேட்டலிஸ்டாக இருந்ததோ, அதே போல் இந்த வார் வந்து ரயில் ஃப்ரைட்டுக்கு மூமெண்ட்டுக்கும் பெரிய கேட்டலிஸ்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். விச் மீன்ஸ் அது வந்து இந்த பெரிய ட்ரக்கிங் கம்பெனிஸ்க்கு, தட் இஸ் ட்ரக் மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக கூட இருக்கலாம். ஏன்னா ஃப்ரைட் எக்ஸ்பேன்ஷன், தட் இஸ் ஃப்ளீட் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா அது டாடா மோட்டர்ஸ், லேலண்ட், பாரத் பென்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இட் மே பி அ டிஃபிகல்ட் நியூஸ். திஸ் வாட் ஐ ஃபீல். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சார், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நல்ல நேரமே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அது எப்போவுமே இந்த மாதிரி டஃப் டைமில் வலியை தாங்கியானோ, ஆயில் ப்ரைஸ் கீழே போகும்போது ஏற்கனவே இழந்ததை விட்டதை பிடிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆஃப் பெயின் பிகாஸ் ஆஃப் ஹை ஆயில் அண்ட் 4 years ஆஃப் பெயின் ரிகவரிங் ஃப்ரம் த 2 years ஆஃப் பெயின். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆயில் ஓஎம்சிக்கு வந்து நல்ல நேரமே இல்லை. இதில் இன்னொரு கமாடிட்டி நான் இப்போது கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருந்தேன். அயன் ஓர் வந்து இப்போ கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல வால்யூம் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்குது, வேல்யூ ப்ரைஸும் ஏறுது. சைனாவில் வந்து ஆஃப்டர் த ஹாலிடே சீசனுக்கு அப்புறம் நோ தே ஆர் ஸ்டார்டிங் ரொம்ப டிமாண்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலி தாலியன் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் டிசியில் பார்த்தீங்கன்னா $119 பர் மெட்ரிக் டன் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இது வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு நியூ ஹை இது. ஸோ அது ஒன்று தான் இன்னும் இந்த கமாடிட்டியில் ஏறாமல் இருந்தது. ரொம்ப நாளாக நான் வந்து வாட்ச் பண்ணி ஏறாமல் இருந்தது. அதுவும் இப்போ பின்னாடி சேஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அந்த நோட்டில் நீங்கள் சொன்ன பாசிட்டிவான ஒரு நியூஸோட இந்த எபிசோட் ஆஃப் அன்பிளக்டை நம்ம நிறைவு செய்கிறோம். இதே போல் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு எழுதலாம். கீழே இருக்குது, நீங்கள் எங்கே இந்த கேள்விகளை அனுப்பணுங்கிறது லிங்கில் இருக்குது. உங்கள் கேள்விகளை மறுபடியும் இந்த அன்பிளக் நிகழ்ச்சியில் விவாத பொருளாக நாங்கள் எடுத்துக்குவோம். எடுத்து அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். தொடர்ந்து முதலீட்டு களத்தோடு நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.